ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அகோரிகளை குறித்து தொடர்ந்து வண்ணமாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மயானா தாராவை வந்து தரிசித்து விட்டது. இப்போ அடுத்தது நம்முடைய ஜனசந்தரிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு அனுபவம். ஸோ அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜனசந்தரி இவ்வளோ சொல்லி கொடுத்தார்ல, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணார் அப்படின்ற ஒரு பதிவு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிக தந்திரமாக மயானத்தில் வந்து சவசாதனா செய்ய வச்சு முடிவில் தன்னை ஏமாற்றி மயானத்தாரவ உதவியால் அந்த மாயமாய் விமலானந்த வந்து மறைந்ததை வந்து ஜனசந்திர சூரியால் தாங்க முடியல. சில நாட்கள் கழித்து விமலானந்த வந்து அவர் பார்க்க வந்தார். நடந்த நிகழ்வில் பாதிக்கப்பட்டவர் போல தன்னை காட்டிக்கொண்ட அவர் விமலானந்தரிடம், நீ வெற்றிகரமாக சாதித்து விட்டாய் தம்பி, உன் ஜாதகம் பார்த்தே அன்று உனக்கு இதெல்லாம் முடியும் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சி விட்டேன். ஆனால் நீ இதில் உண்மையாக ஈடுபடுத்தின அப்படின்னா, இனி நீ நான் சொன்னபடி செஞ்ச அப்படின்னா மகாராஜாக்களிடம் பெரும் செல்வந்தரிடம் நாம் ஏராளமான செல்வத்தை சம்பாதிச்சிடலாம். பார்த்தீங்களா, நம்ம ஜனசந்தி திட்டு பயப்புல சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன விமலானந்தர் கோபத்துடன் அதை மறுத்துட்டு, நீங்கள் சொல்வது எல்லாம் என்னால் செய்ய முடியாது. நீ வஞ்சக எண்ணத்துடன் சவசாதனா செய்ய என்னை கட்டாயப்படுத்தினார். சுயநலத்துக்காக குறிக்கோளாக இருந்தது எனக்கு, வஞ்சகத்திற்காக எனக்கு இருந்தது. என் கழுத்தை பிடிச்சி தள்ளி நீ எனக்கு செய்ய வச்சுட்ட. ஆனால் நீ என்ன பண்ணாலும் இப்போ என்னால் முடியாது, பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து நிற்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் சரி, ஆனால் நீ ஒன்றால் எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது. இந்த பிரிவில் ஒன்றால் தான் எனக்கு அந்த தாயை பார்க்கறதுக்கான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தது. அதனால் உன்னை மன்னிக்கிறேன், ஓடிப்போ அப்படின்ட்டார். ஜனசந்தரி அவரிடம் சிறிது நேரம் பேசி தான் வழியில் மிஸ்மரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. தான் வழிக்கு வர்றதுக்கு ஒரு சவத்தின் மீது மறுபடியும் பண்ணுவான்னு கூப்பிட்றாரு. முடியாது, நீ போ. இவர் வந்து விமலா வந்து திரட்டி விட்றாரு. உடனே நம்ம ஆளுக்கு கோவம் வந்து நம்ம ஜனசந்தரி கோவம் வந்துருச்சு. என்ன சொல், ஒரு நாள் பாடுறா டேய், உன்னுடைய சவத்தின் மீது உக்காந்து நான் சவசாதனா சரி எண்ணெயை வாயில் ஊற்றி எரிய விட்றான் பாடுறா அப்படின்னு கோவத்தில் சவால் விட்டு அப்படி போட்டார். உடனே விமலானந்தர் சொல்கிறார், வாய் விட்டு சிரித்து சொல்கிறார், மயானா தாரா அன்னை மடியில் நான் 24 மணி நேரமும் இருக்கிறேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது போ அப்படின்ட்டார். பார்த்தீங்களா திட்டு பயப்புள்ள என்ன வேலை பார்த்துக்குதுன்னு. சரி, நான் அவரை வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா அவரை வந்து பிடிச்சி தள்ளி விட்டார். அவர் போயிட்டார் கிளம்பி. 40 ஆண்டு காலம் எந்திரத்தை பழகி பூஜித்து வச்சிருந்தாங்க. அந்த முறையை அறிந்திருந்தாலும் மன தூய்மை இல்லாததுனால சவசாதனா செய்து மயானத்தாரவ தரிசனத்தை ஜனசந்திர சூரியால் பெற முடியல. அதனால் அதை அந்த முயற்சியும் கைவிடலை. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு கொடுத்தேன்ல, அது நீ எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த எந்திரத்தை யார், ஜனசந்திரி. அதெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பிட்டார். சரி போடா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த நம்ம ஆளுக்கு மறுபடியும் விடல. ராஜா கிட்ட துட்டு பிடிக்க ஆகணும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாரு, ஒரு யங்ஸ்டரை பிடிச்சி அவனை பேசி அவனை கரெக்ட் பண்ணி சவசாதனாவை ரெடி பண்ணி அரங்கேற்ற வைக்கிறார். அவன் பாதியிலே மயனத்தில் பார்த்து மூர்ச்சித்து போய் அப்படியே மயங்கி உடல் ரீதியாக உளவி ரீதியாக பாதிக்கப்பட்டு நொந்து போயிட்டான். அவன் மீண்டே வெளியே வரலையாம். சரி, ஜனசந்திர சூரி பல வருடம் அப்புறம் என்ன பண்ணுறாரு, சில வருடங்களில் சில இளம் பெண்களிடம் போய் தவறாக இருந்ததுனால தன்னுடைய அபூர்வ சக்திகள்லாம் அவர் வந்து இழந்து போயிட்டார். ஆனால் அவர் ஜாதக குறிப்பு சில பண்ணுறதுலாம், அந்த எந்திரங்கள் பண்ணுறது, அதுக்காக சில சடங்கு முறைகள், புதையலை கண்டுபிடிக்கிற திறமைகள்லாம் அவருக்கு இருந்துச்சு. அப்புறம் சிறிது காலத்துக்கு பிறகு விமலானந்தர் மறுபடியும் அவர் தொடர்பில் இருந்தார். அதுக்கு பிறகு மயானத்தாராவ தரிசனங்களை தொடர்ந்து 3 வருடங்கள் தொடர்ந்து பெற்று விமலானந்தர் வந்து மகா காலாவை நான் வந்து வழிபடணும், அதாவது சிவனை நான் நேரில் சந்திக்கணும் ஆசை அவருக்கு வந்துருச்சு. ஒரு நாள் மயானத்தாரவன், அம்மா நான் உங்களை சந்திச்சிட்டேன், தந்தையை ஒரு முறை நான் சந்திச்சிட்டேன், என் வாழ்க்கையில் திருப்தி ஆகிடுவேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிரத்யோக சில வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. மகாகாலா என்று அழைக்கப்படும் சிவனை வந்து சக்தி மூலம்தான் நாம் வந்து ஒருவனை அடைய முடியும். அதனால் அகோரிகள் முதல்ல சக்தியின் அனுகிரகம் பெற்று சக்தியை வசப்படுத்தி கொண்ட பின்னர் தான் பிரபஞ்ச ஆத்ம சக்தியான மகாகாலாவை அருளும் முயற்சி பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மகாகாலாவை வரவழைக்கக்கூடிய சடங்குகள், மயான தாராவுக்கு சில சடங்குகள் அது பல மடங்கு நீண்டவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி விமலானந்தருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, அவர் வந்து ஓகே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில சடங்குகளை செய்யணும்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்கக்கூடிய நிம்டொல் டெல்லா அப்படின்னு சொல்ல காட்டுக்கு ட்ராவல் ஆகிறாரு.
அங்கும் போனோடனே அங்கே சரிப்படல. அதனால் காசியில் இருக்கக்கூடிய மணிகர்ணிகா அப்படின்ற காட்டுக்கு போகிறாரு. காசியில் மணிகர்ணிகா அந்த காட்டு அங்கே மகா மயானம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த எந்நேரமும் ஒரு பிணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பல இடங்களில் வந்து இறந்தவர்கள் உடல் அங்கே எரிப்பதற்கு அங்கே கொண்டு வரப்படக்கூடிய சூழல் ஏற்படும். அந்த பிணங்கள் எரிஞ்சிட்டே இருக்கும் காட்டில். ஸோ அந்த பிணங்கள் ஏராளமாக குவிஞ்சிருக்கிறதுனால இவர் எல்லாத்தையும் ஒவ்வொரு பிணங்களையும் பார்த்து தான் இருந்தாகணும். இந்த மணிகர்ணிகா காட்டில் நம்மளுடைய விமலானந்தர் வந்து 10 மாதங்கள் தங்கி மயனத்தாராவை குறி சடங்குகள் செய்து தவ வாழ்க்கையை அங்கேயே வாழ்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் எழுந்து கொண்டிருக்க பிணத்தை அவர் பார்க்கறதுனால வாழ்க்கையுடைய அனித்தியம் எந்நேரம் வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்மையை உணர்ந்தே ஆகணும். அதனால் 10 மாதம் அங்கேயே இருந்து இரவு பகலாக தொடர்ந்து மகாகாலாவை வேண்டி இப்படி சிவனை வேண்டி தவம் புரிஞ்சிக்கிட்டே வர்றாரு. சில மாதங்கள் வரை ஒரு பலனும் கிடைக்கல. அதனால் மறுபடியும் சடங்குகள் ஏதாவது தப்பாக பண்ணுறேனா கரெக்டாக பண்ணுறேனா சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விடவே இல்லை. முயற்சி அவர் விடவே இல்லை, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க ஆரம்பித்தார். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியாக தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு விமலானந்தருடைய காதுகிட்ட யாரோ ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு குரல் கேட்குது, முட்டாளே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா அப்படின்னு கேட்குது. நீ என்னை நேரில் கண்டால் இறந்து விடுவாய். யாரும் என்னை நேரில் காண்பது ஒரே ஒரு முறைதான், அவர்களுடைய மரணத்தின் போது மட்டுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். காதில் சத்தம் கேட்குதான். நம்ம விமலானந்தர் அசரலை. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் வேண்டும். எப்போதோ சாகிறதுக்கு இப்போ நான் செத்து போகிறேன், என்னாலும் சரி நான் உங்களை பார்த்தே தீரணும் அப்படின்றார். அதுக்கு வார்த்தை ஒன்றும் வரல. விமலானந்தர் தொடர்ந்து சாதனை செய்ய ஆரம்பிக்கிறார். சாதனை செஞ்சிட்டே இருக்கார். சில நாட்கள் ஒரு நாள் ஆச்சு. கடைசி இன்னொரு நாளில் மீண்டும் அந்த குரல் காதறிக்க வந்து, நான் சொல்வதை கேள், நீ இது விளையாட்டல்ல, நீ உன் வாழ்க்கையை முடிவு கொண்டு வரும் முயற்சியை தான் ஈடுபட்டு இருக்கிற. விமலானந்தர் சொன்னார், என்ன ஆனாலும் சரி நான் சாக தயார். வாழ்க்கை என்பது பெரிதாக அர்த்தம் எதுவும் இல்லை, அதனால் அது ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் உன்னை சந்திச்சுட்டு செத்து போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறார் விமலானந்தர். அந்த மன உறுதி விமலானந்தருக்கு வந்து மரண பயத்திலிருந்து முற்றிலும் விலகி வர வாழ்ந்தார். காலனே நிமித்தம். அப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா மன உறுதி அவருக்கு வருது. அங்கே ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா மகாகாலா யார் சிவன் வந்து ஒரு குரல் சொன்னது அவருக்கு வந்து கேட்குது. என்னென்னா, சரி நீ ஆசைப்படுற நான் வரேன், ஆனால் நான் உன்னுடைய முன்னாடி வந்து நிற்க மாட்டேன். நீ இறக்கும்போது மட்டும்தான் என்ன நீ பார்க்க முடியும். ஆனால் நான் இப்போ உன் பின்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் என்றுமே உன் பின்னாலே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கன நேரத்தில் அவருக்கு வந்து மரண பயம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா என் பின்னாடி சிவனே என் பின்னாடி நிற்கும் போது எனக்கு என்னடா பயம், அந்த பயமே போயிடுச்சு. அப்போ சக்தியின் பல வடிவங்களில் எப்படி மயனத்தாரா ஒரு வடிவமாக, அதே போல் சிவனின் பல வடிவங்களில் மகாகாலா ஒரு வடிவம். ரெண்டுமே சுடுகாடு மரணம் ஆகியவற்றில் அதிபதிகள். மற்ற எல்லா ஞானத்தையும் விட சுடுகாட்டில் கிடைக்கிற ஞானம் மகத்தானதான். சரிவர பெற்றா அப்படின்னா வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு அற்புதமான ஞானம் அதில் இருக்குது அப்படின்றாங்க. அந்த ஞானத்தை பற்றிய விமலானந்தர் பல சமயங்களில் சுடுகாட்டில் இறைவனை வேறுபாடு இல்லாத நிலையில் கண்டு வியந்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரு முறை அவர் மும்பையில் வணங்கா மயானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. மும்பை கவர்னர் வந்து கிரிஜ் ஷாக்கர் அங்கே வந்து பஞ்சாபில் தகனம் நடந்து கொண்டிருக்கிறது. குண்டு முழக்க இராணுவ மரியாதையுடன் கவர்னரோட உடல் எரிக்கப்பட்ட போது சற்று தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு வண்ணானுடைய சவம் வந்து ஒரு பிணம் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த மயானத்தில் ஒரு ஜெயின் சுவாமிஜியின் பிணம் வந்து எரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு சிறுமியின் பிணம் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ தான் அவர் யோசிக்கிறார், அந்தஸ்தோ வயதோ வேறு எந்த வித்தியாசமும் காலனை பொறுத்தவரையில் கிடையவே கிடையாது என்றுமே விமலானந்தர் அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் இந்த ஞானம் அனைத்தும் ஒரே ஒரு யோசனை. தன் சொந்த வீட்டில் நெருங்கிய பாச உறவின் போது மரணத்தின் போது அவருக்கு அது உதவுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் அடுத்தவங்களை பார்க்குறாரு, எல்லாமே புரிஞ்சு போச்சு. பாசமாக வைத்திருக்கிற அங்கே இந்த மாதிரி ஏற்பட்டால் இது அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, கர்மம். ஸோ அதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அவர் என்ன யோசிச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்த பதிவில் உங்களுக்கு தெரியும். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூட பிளேலிஸ்ட்டில் இருக்கிற அகோரா அப்படின்னு இருக்கும், அதை பாருங்கள். ஒன்று ஒன்றா பாருங்கள். அப்போ தான் 1 2 3லேருந்து ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும் கூட. தேங்க்யூ வெரி மச். நன்றி.